சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வில் நாம் இப்போது எடுத்திருக்கின்ற தலைப்பு, இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா திருமாளிகை தேவரின் வரலாறும் அற்புதங்களும் என்ற அற்புதமான தலைப்பு. இந்த பொழிவை நமக்கு கொடுக்க நம்மிடம் வந்திருப்பவர் 5ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பழ அடியார். இவர் நம் மன்றத்திற்கு புதியவர்கள் அல்ல. ஏதாவது ஒரு சொற்பொழிவு அல்லது எனக்கு அறிமுகப்படுத்துறதுக்கான ஒரு உதவி வேண்டும் அப்படின்னா முதலில் நிற்கக்கூடிய ஒரு நம்மெல்லாம், நான் உண்மையாக சொல்ல போனால் இந்த குழந்தைங்களெல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏதோ ஒரு ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் காரணமாகத்தான் எங்களுக்கு இந்த குழந்தைங்களுடைய டீம் அமைந்திருக்கின்றது அப்படின்னு நான் சொல்லுவேன் எப்போவுமே. அதே மாதிரி அந்த குழுமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை தான். இளம் வயதிலேயே பல மேடைகளை கண்டவர். அது மட்டும் இல்லை, சைவ தமிழ் நாவலர் சென்னியப்பனார் ஐயாவுடைய முழு ஆசி பெற்ற ஒரு அற்புதமான குழந்தை. சென்னையில் நடைபெற்ற வேள்வி பயிற்சி வகுப்பின் நிறைவு விழாவில் மணிவாசகர் அருட்பணி மன்ற தலைவர் முதுமுனைவர் இரா சென்னியப்பனார் ஐயா அவர்களை அறிமுகப்படுத்தும் விதமாக தனது முதல் மேடை பேச்சை தொடங்கினவர் ஆதிரை அவர்கள். முதுமுனைவர் இரா சென்னியப்பனார் ஐயா மற்றும் தண்டமிழாசான் முனைவர் ஆமா லட்சுமிபதி ராசு ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி திருப்பூந்துருத்தி, திருவையாறு, திருக்கழுக்குன்றம், சென்னை, பெங்களூரு, மேட்டுப்பாளையம் ஆகிய இடங்களில் சைவம் தொடர்பான உரைகளை ஆற்றியுள்ளார். தினமும் காலையில் சிவபூசை செய்யும் வழக்கத்தை ஒரு நாள் கூட விடாமல் செய்யக்கூடியவர். அதே மாதிரி தினமும் நம்மளுடைய திருமுருகாற்றுப்படை அந்த நூலை தினமும் பாராயணம் செய்யக்கூடியவர். மாலையில் அனுட்டான வழிபாடையும் ஒரு நாள் கூட விடாமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான பழவடியார்தான் இப்போது நம்மிடம் வந்திருக்கக்கூடிய பெங்களூரை சேர்ந்த சிவ ஆதிரை அவர்கள். அவர்களுடைய பேச்சு குழந்தையாக இருந்தாலும் அந்த பேச்சில் உள்ள முதிர்வு, எப்படிப்பட்ட சைவ ஒரு ஈடுபாடு அதில் இருக்குது அப்படிங்கிறத நாமளே பார்க்க முடியும். நாம் நிறைய அவர்களுடைய பேச்சை கேட்டிருக்கிறோம். இப்போதும் அவர்களுடைய பேச்சை கேட்கிறதுக்கு ஆவலோடு காத்திருக்கின்றோம். தாமதிக்காமல் மேடையை ஆதிரையிடம் ஒப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கலையார் திருமாளிகை தேவர் காடாடு பாடலினர் நிலையார் திருவாவடுதுறை நீடு சமாதியினர் அழையார் சடைமுடி அண்ணல் அடிபுகழ் அன்புடையார் தலையார் தனதனற்றோழர் புகழ்பவர் போற்றுதுமே. அன்புடையீர் வணக்கம். அடியேனுடைய தலைவர் தாத்தாவும் கோவை மணிவாசகர் அருட்பணி மன்றத்தின் ஒப்பற்ற தலைவருமாகிய முதுமுனைவர் இரா சென்னியப்பனாரையும் அடியேனுடைய ஆசிரிய பெருந்தகை தண்டமிழாசான் முனைவர் ஆமா லட்சும்பதி ராசு ஐயாவையும் அடியேனுடைய சிவதீக்கை குருநாதராகிய ஒளியரசு தாத்தாவையும் மல்லிப்பாட்டியையும் வணங்கி என் சிற்றுரையை தொடங்குகின்றேன். திருவிசைப்பா அருளிய ஆசிரியர் 9 முதல்வராக எண்ணப்படுபவர் திருமாளிகை தேவர். இவர் பாடிய 4 திருப்பதிகங்களும் தில்லை சிற்றம்பலத்திற்கு உரியதாக அமைந்திருப்பதால் இவர் தில்லைப்பதியை தமக்குரிய உறைவிடமாக கொண்டிருந்தார் என்று நினைக்க தோன்றுகிறது. திருமாளிகை தேவர் என்னும் பெயர் இயற்பெயராக அமையவில்லை. ஏதேனும் ஒரு காரணம் பற்றி அமைந்த சிறப்பு பெயராக இதை கொள்ளுதல் வேண்டும். திருமாளிகை என்பது மாட மாளிகை சொல். தில்லையம்பலம் என தேவார ஆசிரியர்களால் சிறப்பித்து போற்றப்பெற்ற தில்லை சிற்றம்பல கோயிலை குறித்து வழங்கிய பெயர் என்றும், அத்தில்லை சிற்றம்பல கோயிலில் இருக்கும் கூத்த பெருமானை இடைவிடாது மனதில் நினைத்து தெய்வ வாழ்க்கை வாழ்ந்ததால் திருமாளிகை தேவர் என்ற பெயரால் அழைக்க பெற்றார். வரந்தரு தொல்லை தில்லை மாளிகை மடத்து மண்ணும் என தொடங்கும் பெரும்பற்ற புலியூர் நம்பி அருளிய பாடலில்
மாளிகை மடம் என்பது திருமாளிகை தேவரது அடியார் குழுவின் தொடர்பில் நிலை பெற்ற திருமடமாக இருத்தல் வேண்டும். திருமாளிகை தேவர் பாடிய திருவிசைப்பா திருப்பதிகத்தில் தம்முடைய அடிமைத்திறத்தினை புலப்படுத்தியதன்றி தம்முடைய ஊர், பேர், குலம் முதலியவற்றை எதுவும் சொல்லவில்லை. அதனால் இவர் பிறந்த ஊர், குடி முதலிய வரலாற்று குறிப்புகளை தெளிவாக தெரிந்து கொள்ள இயலவில்லை. இனி இவரை பற்றி செவி வழியாக வழங்கிய செய்திகளை திருவருள் உணர்த்திய வண்ணம் இங்கு கூற விரும்புகிறேன். திருமாளிகை தேவர் வழக்கம் போல் ஒரு நாள் காவிரியில் நீராடி மலர் பறித்து கொண்டு வரும் பொழுது அடக்கம் செய்வதற்காக சிலர் பிணத்தை சுமந்து எதிர் வருவதைக் கண்டு தான் சிவபூசைக்கு பறித்த மலர்கள் தூய்மை இழக்காதபடி அப்பூக்குடலையை விசும்பில் நிற்க பணித்து அப்பிணத்தை உயிர் கொடுத்து சுடுகாடு வரை நடந்து செல்லும்படி கட்டளையிட்டார். இவரது பேரழகில் ஈடுபட்டு இவரை இடைவிடாது நினைத்த மகளிர் சிலர் இவரை ஒத்த சாயல் உடைய புதல்வர்களை பெற்றெடுத்தனர். இதை கண்டு ஐயுற்ற வேதியர்கள் அரசனிடம் சென்று திருமாளிகை தேவர் கூடா ஒழுக்கம் உடையவர் என்று கூறினர். இதை கேட்ட அரசன் கோபம் கொண்டு திருமாளிகை தேவரை கட்டி இழுத்து வருமாறு ஏவலாளர்களை அனுப்பி வைத்தார். ஏவலாளர்களும் திருவாவடுதுறை திருக்கோயிலை அடைந்து அங்கு அமர்ந்திருக்கும் திருமாளிகை தேவரை கட்டுவதாக நினைத்து அவர்களுள் ஒருவரை ஒருவர் கட்டி திரும்பினர். திருமாளிகை தேவர் வராததைக் கண்டு சினமுற்ற மன்னன் அவரை வெட்டி கொணர்க என்று கட்டளையிட்டான். அக்கட்டளையை ஏற்ற ஏவலாளர்கள் திருமாளிகை தேவரை வெட்டுவதாக நினைத்து அவர்களுள் ஒருவனை வெட்டி கொணர்ந்தனர். இதை கண்ட மன்னன் திருமாளிகை தேவரை கொல்லுவதற்கு சேனையுடன் புறப்பட்டான். இதை அறிந்த திருமாளிகை தேவர் உமையம்மையிடம் சென்று விண்ணப்பம் செய்ய அம்மையார் திருவருளால் அத்திருவாவடுதுறை திருக்கோயிலின் மேலிருக்கும் சுதையால் செய்யப்பட்ட நந்திகள் உயிர் பெற்றெழுந்து சேனையை அழித்து மன்னனை தோற்றோடச் செய்தது. சேந்தனாருடன் தில்லைக்கு சென்ற திருமாளிகை தேவர் தில்லை திருவீதியில் ஓடாது தடை பெற்று நின்ற திருத்தேரை பதிகம் பாடி ஓடச் செய்தார். இத்தகைய திருவருள் விளக்கமுடையவராக திகழ்ந்த திருமாளிகை தேவர் திருவாவடுதுறை திருக்கோயிலில் அமர்ந்திருக்கும் பொழுது இறைவன் திருவடி சேர்ந்தார் என்பது இவரை பற்றி வழங்கும் கதையாகும். திருமாளிகை தேவர் பூகநாதரின் மாணவர் என்பதற்கு ஆதாரமாக கண்ணந்தருள் காளாங்கர் தம்பார கோரர் நலந்தரு மாளிகை தேவர் நாதாந்தர் புலங்கொள் பரமானந்தர் போகதேவர் நிலந்திகள் மூலர் நிராமயத்தோரே என்ற திருமந்திர திருப்பாடலை காட்டுவர் சிலர். இப்பாடல் திருமந்திர குருமட வரலாறு என்னும் தலைப்பில் அமைந்துள்ளது. நலந்தரு நமனிய தேவர் நாதாந்தர் என்ற இரண்டாம் அடி சில சுவடிகளையும் காணப்படுகின்றது. இதன் கண் நிலந்திகள் மூலர் நிராமயத்தோரே என்ற இறுதியடியை பார்க்கும்போது திருமூலருக்கு நெடுங்காலம் பிற்பட்டு தோன்றிய சான்றோர் ஒருவரால் இயற்றப்பட்டது இப்பாடல் என்பதை நன்கு அறியப்படும். மூலன் மரபின் முதல்வராக விளங்கிய திருமூலர் தமக்கு நெடுங்காலம் பிற்பட்டு தம் மரபில் தோன்றிய திருமாளிகை தேவரை தம் செயலில் கூறுவது என்பது வரலாற்று முறைக்கு முற்றிலும் முரணாகும். ஆகவே திருமூலர் அருளிய தவநெறியை மேற்கொண்டு வாழ்ந்த அடியார் பரம்பரையை குறித்து எழுதிய பாடல் பிற்காலத்தில் தோன்றிய சான்றோர் ஒருவரால் இயற்றப்பட்டதுதான்
திருமந்திர குருமட வரலாறு என்ற தலைப்பில் அமைந்துள்ள செய்யுள்கள் ஆகும். ஆக திருமாளிகை தேவர் போகநாதரின் மாணவர் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு சிறிதும் இடமில்லை. திருவாவடுதுறை திருக்கோயிலை ஒட்டி திருமாளிகை தேவருக்கு ஒரு திருக்கோயில் அமைந்துள்ளது. திருக்கோயிலை தன்னகத்து கொண்டு விளங்குவதுதான் இப்பொழுதுள்ள திருவாவடுதுறை திருமடமாகும். இத்திருமடத்தின் அடியார்களுள் ஒருவரான தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர் என்பார் திருமாளிகை தேவரை போற்றி பரவும் முகமாக திருமாளிகை தேவர் திருவிருத்தம் என்ற நூலை பாடியுள்ளார். உயர்கொடியாடே என் உயிருக்கு உயிராய் உடனின்று உதவி புரியும் இறைவனது பெருங்கருணை திறத்தை நினைந்து அப்பெருமான் பால் காதல் கொண்டு அவனுடைய அருளல்லாது ஒன்றையும் செய்யாராய் என்று நின்ற திருமாளிகை தேவர் அப்பெருமான் பாலுள்ள பேரன்பு அடங்காது அப்பேரன்பே தாமாக விளங்கித் தோன்றும் பேரானந்தத்தை நுகர்ந்து இன்புறும் நிலையில் ஒளிவளர் விளக்கே எனத் தொடங்கும் திருவிசைப்பா திருப்பதிகத்தை மனம் குளிர பாடியுள்ளார். உயர்கொடியாடே என்ற திருப்பதிகம் தில்லையம்பல கூத்தனின் திருவடி முதல் திருமுடி வரை அமைந்துள்ள திருக்கோலத்தின் பேரழகில் ஈடுபட்டு திளைத்து இன்புறும் திறத்தை விளக்க கூறுவது இப்பாடல். இதிலிருந்து தில்லைப்பதியின் வளமும் தில்லைவாழந்தனர்களின் சிவபக்தியையும் தெரிந்து கொள்ள முடிகிறது. உறவாகிய யோகம் என்ற 3ஆம் திருப்பதிகம் தில்லையம்பல கூத்தன் மகேந்திரமலையில் எழுந்தருளிய திறத்தையும் அங்கு பெருமான் வேடுரு கொண்டு விசயனுக்கு அருள் புரிந்த அழகையும் நினைந்து அப்பெருமான் பால் காதல் கொண்டு வருந்தும் தலைவியின் மொழிகளை எடுத்துரைப்பதாக பாடப்பெற்றுள்ளது. இணங்கிலா ஈசன் என்ற முதல் குறிப்புடைய 4ஆம் திருப்பதிகத்தில் சிவநெறியையும் சிவபக்தர்களையும் இழக்கும் பேய்மக்களை தன் கண் காணாது என்றும் வாய் அவர்களோடு உறவாடாது என்றும் திருமாளிகை தேவர் வற்புறுத்தி கூறியுள்ளார். இவ்வாசிரியர் நீரணி பவள குன்றமே என இறைவனது திருக்கோலத்தை நினைந்து போற்றிய குறிப்பு இக்காலத்து வாழ்ந்த தமிழ் மக்களின் உள்ளத்தை நெகிழ்வித்து அவர்களின் மனத்தகத்தே இறைவனுடைய திருவுருவை பொதிக்கச் செய்தமை நீரணி பவள குன்றம் என அவர்கள் தம் மக்களுக்கு இட்டு வழங்கிய பெயர் நன்கு அறியப்படும். திருமாளிகை தேவர் பாடிய 4 திருப்பதிகங்களும் தில்லை சிற்றம்பலத்திற்கு உரியதாக இருப்பதால் இவர் தில்லையில் நெடுங்காலம் தங்கியிருந்து கூத்தப் பெருமானை வழிபட்டவராக இருத்தல் வேண்டும். இவர் திருமூலர் பரம்பரையில் வந்தவராக பேசப்படுவதால் இவர் சிவயோக நெறி நின்ற தவ முனிவர் என்றும் இவரது சமாதி திருவாவடுதுறையில் அமைந்திருப்பதால் இவர் திருவாவடுதுறையில் தங்கியிருக்கும் பொழுது இறைவன் திருவடி கலந்தார் என இதை தெளிதல் வேண்டும். அன்பர் பெருமக்களே, இதுவரை திருமாளிகை தேவருடைய வரலாற்றினை சிந்தித்தோம். இனி அவர் செய்த அற்புதங்களை பற்றி காண்போம். திருமாளிகை தேவர் ஒரு சமயம் சுடுகாட்டில் எரிந்து கொண்டிருந்த பிணத்தின் புகையை நறுமணம் கமிழும்படி செய்தார். கொங்கணவர் என்ற சித்தரின் கமண்டலத்தில் என்றும் வற்றாத தண்ணீரை வற்றச் செய்தார். சிவபெருமானுக்கு அமுதளித்து தனக்கு வந்த சுண்டலை தன் மடத்தில் பாத்தி கட்டி விதைத்து பயன்பெறச் செய்தார். இவர் திருவேலிமிலையில் தங்கியிருந்த காலத்தில் அங்கு நடந்த தேர் திருவிழாவின் போது மக்களால் இழுக்க முடியாது ஓடாதிருந்த திருத்தேரை
திருமாளிகை தேவர் வடத்தை கலற்றி தானே ஓடச் செய்தார். இத்தகைய இவர் செய்த அற்புதங்களை தொகுத்து தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர் பாடிய பாடல் குடங்க விசும்பிடை நிறுவி குணவம் நடந்திட இயக்கி கொடுஞ்சி பொற்றேர் வடங்கலற்றி ஒற்றி மதில் நந்திகரை வரவழைத்து வரைநன் காட்டின் உடம்பின் எழுப்புகை மாற்றி கொங்கணர் பாத்திரம் சுவற்றி உணவதாய் வெந்திடும் பயிறு முளை செய்து எமக்கு அருள் திருமாளிகை தேவர் இனித்தால் போற்றி என்பதாகும். திருவாவடுதுறை ஆதீன மடத்தில் திருமாளிகை தேவருக்கு தனி கோயில் அமைந்துள்ளது. அங்கு அவருடைய திருவுருவம் 4 கைகளோடு அமைந்துள்ளது. இவர் குரு பணிவிடை செய்வதற்காகவும் சிவபூசை செய்வதற்காகவும் தமது தவப்பயனால் வேறு 2 திருக்கைகளை உண்டாக்கி கொண்டார் என்பது செவிவழி செய்தியாகும். மாசிலாமணி பெருமானுக்கு உச்சிகால பூஜை முடிந்தவுடன் திருமாளிகை தேவருக்கும் அபிடேக ஆராதனைகள் செய்யப்படுகின்றது. அதன் பின்னரே மடாலயத்தில் மாகேஸ்வர பூசை நடைபெறுவது வழக்கமாக இன்றும் நடந்து வருகின்றது. இம்மரபை மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாடிய பேசு புகழ் சுப்பிரமணிய தேசிகன் பொன்வீசு கலர்கடியே விண்ணப்பம் நேசம்வது திருமாளிகை தேவன் பூசையாயே கருது பந்தியாதல் வழக்கம் என்ற தனி பாடலின் மூலம் இதை நன்கு அறியலாம். இதிலுள்ள நிறைகளையெல்லாம் என்னை வழிநடத்தும் பெரியவர்களே சாரும், குறைகள் என்னை மட்டுமே சாரும். எனக்கு வாய்ப்பளித்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் லாவண்யா அத்தைக்கும் நன்றி கூறுவதோடு இதை கண்டுறும் அடியார் பெருமக்களுக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருமாளிகை தேவர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.